ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புதுசாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய டாட்டா விங்கர் ப்ளஸ்ஸு தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டியில் எல்லாமே ப்ளஸ்ஸு தான். முக்கியமாக இதில் 9 சீட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 9 சீட்டுமே ரிக்ளைனிங் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ஃபர்ட் ப்ளஸ்ன்னே சொல்லலாம். இந்த கம்ஃபர்ட் ப்ளஸ்ன்னு சொல்லும்போது ஸ்பேசியஸாக இருக்குது. நல்லா பவர்ஃபுல் டியூவல் ஏசி தலைக்கு மேலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிவிஜுவலாக நல்ல ஏர் கூலிங் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி ரிக்ளைனிங் லக்ஸுரி கேப்டன் சீட்டு தான் கொடுத்துருக்காங்க. பக்காவான சீட்டு, கம்ஃபர்டபுள் ஆம்ரெஸ்ட் வந்துடுது. அப்புறம் பார்த்தோன்னா ஆன்டி ஸ்லிப்பிங் ஃப்ளோர் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ஹான்ஸ்டு டைப்பில் தான் அதோட எல்லாமே இருக்குது. மோனோகாக் பாடி வந்துடுது. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பக்காவாக இருக்குது. வண்டி வந்து குலுக்கம் எதுவுமே இருக்காது. கன்வீனியன்ஸாக இருக்குது. முக்கியமாக வண்டியில் உள்ள இடவசதி, அதாவது ரொம்ப குரூப் ஆஃப் பீப்புள் யாருனாலும் வண்டி ரொம்ப அகலமாக எல்லாம் ஸ்பேசியஸாக இருக்குது. லக்கேஜ் ஸ்பேஸும் அதே மாதிரி தான். ஈஸியாக ஏறுறது இறங்குறது ரொம்ப பக்காவாக இருக்குது. ஸ்டெப்ஸ் எல்லாமே ஹைட்டு கம்மியாக இருக்கனால சேஃப்டி ப்ளஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கு ஒவ்வொரு சீட்டுக்குமே தனித்தனியாக பெல்ட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இப்படி ஆன்டி ஸ்கிட்டு ஃப்ளோரிங் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கார்டு இது எல்லாமே கொடுத்துருக்கனால ஈஸியாக இருக்குது வண்டி ட்ராவல் பண்ணதுக்கு. ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் முக்கியமாக இருக்குது. கனெக்டிவிட்டி ப்ளஸ்ன்னு சொல்லும்போது இந்த வண்டியை யூஎஸ்பி போர்ட்டு இப்போ ஒவ்வொரு சீட்டுக்குமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃப்ளீட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்லும்போது வண்டியை ட்ராக் பண்ண மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நமக்கு ஆப்பில் கிடச்சிடும். எல்லா விஷயங்களுமே ஸ்டைல் ப்ளஸ்ன்னு சொல்லலாம். முக்கியமாக வண்டி ஸ்டைலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. சிக்னேச்சர் க்ரோம் டிசைன் எல்லாமே பக்காவாக இருக்குது. பேட்ஜிங் அது மாதிரி டே டைம் ரன்னிங் லைட் இந்த மாதிரி இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் எல்லாமே அதிலேயே கம்பைன் பண்ணி வந்துடுது. ப்ராஃபிட் ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ஸோ நல்ல டர்போ டைகார் 2.2 லிட்டர் BS6 ஃபேஸ் 2 வண்டி தான் கொடுத்துருக்காங்க. ஈகோ சுவிட்ச் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. நல்ல மைலேஜ் தருது. வேல்யூமே நல்லா இருக்குது. இந்த ட்ராக்கிங் சிஸ்டத்தை பொறுத்தவரையில் வண்டி எங்கே இருக்குது என்ற விஷயம் எல்லாமே பார்த்துக்கலாம். ட்ரிப்ஸை பற்றி கேலண்டரில் பார்க்க மாதிரி இந்த மாதிரி அமைப்பு எல்லாமே இருக்குது. டிரைவர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அப்புறம் வண்டியோட ஹெல்த்தை மானிட்டர் பண்ண மாதிரி இருக்கும். டிரைவர் பிஹேவியர் எல்லாமே நமக்கு அதில் டேட்டாஸ் தெரியும். எங்கே போயிருக்கு வண்டி, எங்கே வந்திருக்கு, எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்கு, எந்த நேரத்தில் போயிருக்கு, எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு தெரியும். அப்புறம் ஃபியூவல் எஃபிஷியன்சி எப்படி இருக்குது, மைலேஜ் எவ்வளோ தருது, எல்லா டீட்டெயிலும் தெரியும். ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நமக்கு மெயின்டெனன்ஸ் ரெக்கார்டு எழுதிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வண்டியில் உள்ள ஆப்பில் பார்த்தாலே எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சிடும். ஏன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே மானிட்டர் பண்ண மாதிரி தான் அதில் கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டி எல்லாமே வண்டி எல்லா வகையான ரோடுகளுக்கும் ஏற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணி ஃபுல் நல்ல பவர்ஃபுல் ஏசியோட வந்துடுது வண்டி. முக்கியமாக இன்டீரியருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. பக்காவான டிசைன், ஃப்ளைட்டில் இருக்க மாதிரிப்பட்ட செட்டப் எல்லாமே பக்காவாக இருக்குது. வண்டி குரூப் ஆஃப் பீப்புளாட்டு ட்ராவல் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதோட எக்ஸ்பீரியன்ஸே தனியாக தான் இருக்குது. பக்காவான ஒரு டிசைன்னு சொல்லலாம். வண்டியில் நல்ல அகலமான ஸ்பேசியஸ் இருக்கனால நல்ல இடவசதியோட கூடிய வண்டியாக இருக்கனால பெரிய பஸ்ஸில் ட்ராவல் பண்ண மாதிரி அதே நேரம் கம்ஃபர்ட்டாக போகிற மாதிரி ரிக்ளைனிங் சீட்டு படுத்துகிட்டே போகிற மாதிரி அமைப்பு எல்லாமே இருக்குது. வண்டி பக்காவாக இருக்குது. அதனால தான் இந்த வண்டியில் 9 சீட்டு தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் முக்கியமாக கம்ஃபர்ட் ப்ளஸ்ஸு தான். இந்த கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே குஷனிங் சீட்டு, தை சப்போர்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இண்டிவிஜுவல் ஏசி எஃபெக்டிவாக இருக்குது. கூலிங் ரொம்ப நேரம் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணாலுமே வண்டி டயர்டை கொடுக்காது. ஸோ அந்த வகையில் நல்ல இதாக கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஆம்ரெஸ்ட் இருக்கனால ரொம்ப ஈஸியாக ட்ராவல் பண்ணலாம். உடம்புக்கு டயர்டு தெரியாத மாதிரி தான் வண்டியை டிசைன் பண்ணியிருக்காங்க. பக்காவான டிசைன்னு சொல்லலாம். இந்த வண்டி ஃபோர்ஸ் அர்பேனியாவுக்கு ஒரு சவாலாக தான் இருக்கும். ஏன்னா இந்த வண்டி ப்ரைஸுமே ரொம்ப கம்மி தான். 20 லட்சத்துலேயும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வண்டி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.